2026 யாருக்கு சாதகம் பாதகம்? தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களை, ஜோதிட கலைஞானி திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்களை, ஜோதிட சுதர் MS ராமலிங்கம் அவர்கள், டாக்டர் கௌதமன் அவர்கள், கந்தர்வ நாடி ஜோதிடர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மற்ற ஆண்டுகளை விட இந்த 2026 கூர்ந்து நோக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பத்தி தான் நம்ம பேசியாகணும். 2026 தேர்தலை சந்திக்க போறோம். கடகராசியை வைத்து பேசுகின்ற போது தமிழ்நாட்டை பற்றி பேசுவதாக இருக்கும். தமிழகத்திலும் அரசியல் மாற்றம் நிகழ்கின்ற போது அந்த அரசியல் மாற்றம் என்பது போலி பகுத்தறிவை கிழிப்பதாக இருக்கும். மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சிம்ம ராசி பூர நட்சத்திரம், கொஞ்சம் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூட இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். எடப்பாடியாரை எதிர்த்து எவராலும் அரசியல் செய்ய முடியாது அதிமுகவிற்குள் புள்ளி வச்சிருக்கும் பாருங்க. 6ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் ராகு. ஒரு போராட்டத்தோடு இந்த காலகட்டத்தை கடக்க வேண்டிய நிலை எடப்பாடியார் அவர்களுக்கு இருக்கு. ஆன்மீகம் செழிக்கும் தேசத்தில் இந்த மண்ணில் சில சங்கடங்கள் இருக்கும். மகர ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பார்க்க போறார். சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளித்து ஜெயிச்சிடக்கூடிய அளவிற்கு மத்தியில் ஆளுமையில் இருப்பவர்கள் சாதித்து முடிப்பார்கள். இந்த சனி பயிற்சி அந்த காலகட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திருப்பு முனை அந்த ஜாதகருக்கு ஏற்படும். மிகப்பெரிய மாற்றத்தை விஜய்க்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நான் சொல்வது ஜாதகத்தின் அடிப்படையில், யாரை சார்ந்தும் பேசக்கூடாது என்பதை நாங்கள் கொள்கையாக வச்சுட்டு இருக்கோம். நான் கீழே இறங்கி வந்துட்டு வச்சுங்க, என்னுடைய அரசியல பேசுவேன். இப்போ 2026 அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தேர்தல் களம் தான் இன்னொரு பக்கம் ஞாபகம் வரும். ஏன்னா ஜோதிடத்துக்கும் தேர்தலுக்குமே அப்படி சொல்லக்கூடாது, ஜோதிடத்துக்கும் அரசியலுக்குமே நிறைய ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அரசியல் களம் பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இப்போ இணைய போகிறது ஜோதிட கலைஞானி திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டிவைன் தமிழுக்கு முதலில் நன்றி. பொதுவாக ஜோதிட கருத்தரங்கம் என்று வருகின்ற போது, ஒரு தனியாக ஜோதிடம் குறித்து பேசுகின்ற போது அந்த மேடை எப்படி இருக்கும் என்றால் இப்படி நிச்சயமாக இருக்காது. ஆனால் நான் இங்கே வந்திருக்கேன் இல்லையா, அந்த மேடை இப்படித்தான் இருக்கணும். இது அரசியல் மேடை போலவே காட்சியளித்துக் கொண்டு இருக்கிறது. என்னென்னா, மற்ற ஆண்டுகளை விட இந்த 2026 கூர்ந்து நோக்கப்படுகிறது. எனக்கு முன்னதாக பேசிய 2 ஆளுமைகள், குறிப்பாக மருத்துவம் குறித்து பேசியவர் ஒரு சூசகமான ஒரு விஷயத்தை அப்படி விதைச்சிட்டு போயிருக்கார். என்னென்னா, இந்த ஆண்டு 2026 சூரியனை ஒட்டி வருகின்ற ஆண்டு சொல்லிட்டு போயிருக்கார். சரி, இந்த நாடு பிரகாசமாக இருக்கும், இந்த மக்கள் பிரகாசமாக இருப்பார்கள், எல்லோருடைய வாழ்க்கையும் சுபிட்சமாக இருக்கும், ஒளி நிறைந்ததாக இருக்கும். அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி இந்த வாழ்வியலை பற்றி நிறைய சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து அரசியல். இங்கே எல்லோருக்குள்ளும் ஒரு விஷயம் இருக்குது. எந்த மேடை, எந்த இடம், எதை பற்றி பேச வேண்டும். நாம் நம்மை பற்றி பேசுகின்ற போது, ஒரு தகவலை வெளிப்படுத்துகின்ற போது அதற்கு நம்மிடம் சரியான ஆதாரம் இருக்க வேண்டும். குறிப்பாக அரசியலை பற்றி பேசுகின்ற போது 2 விஷயங்களை முதன்மையாக சொல்லிவிட்டு அடுத்த களத்திற்கு நான் போகலாம் என்று பார்க்கிறேன். என்னென்னா, எல்லாமே ஜோதிடம் சம்பந்தப்பட்டது தான். இந்த உலகம் தோன்றியிலிருந்து எல்லா காலகட்டத்திலும் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வாழ்வியல் என்பது ஜோதிடத்தோடு இணங்கித்தான் போய்கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை தலையெழுத்தாக, வாழ்வியலாக அந்த ஜோதிட கட்டம்தான் இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அவர்களுடைய ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து துல்லியமாக கணிக்க முடியும். ஒரு விஷயத்தை சொல்றார், அந்த யாகம் பண்ணு, இந்த பூஜை பண்ணு, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் போதும், உருப்படியான செஞ்சால் போதும். இங்கே அரசியலை பற்றி பேச வருகின்ற போது, இந்த அரசியலுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை விட
நான் யாரை பேசப் போகின்றேனோ அவர்களுக்கெல்லாம் ஜாதகம் இருக்கிறது, அவர்கள் பிறந்த நேரம் இருக்கிறது, அவர்களுக்கு ஜாதகம் கணிக்கப்பட்டு இருக்கிறது, எந்த ராசி, எந்த லக்னம், எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கின்றார்கள், அவர்களுக்கு பலன் எப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல என்னை நான் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் நிறைய பதிவுகளோடு. ஒரு விஷயம், அண்ணன் கோவை செல்வராஜ் மறைஞ்சிட்டாரு. அவருடைய புலனத்தில் எங்களுடைய உரையாடல்கள் இருக்கும். அப்போ நிறைய பேசிக்கிட்டு வர்றாரு என்கிட்ட. ஒரு இடத்துக்கு என்னை கூப்பிட்றாரு ஒரு முக்கியமான சம்பந்தமாக. நான் சொன்னேன், இந்த தேதியில் துணை முதல்வராக நிச்சயமாக அவர் பொறுப்பேற்பார், பதவியேற்பார், நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம், அதை அவங்க வீட்டில் நீங்கள் சொல்லிடுங்க. இப்படி ஒரு சம்பாஷணை எங்களுக்கு 2 பேருக்குள்ளே இருந்தது. அது பதிவு இருக்கு. இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னா என்னுடைய வீடியோக்கள் தான். எடப்பாடியாரை எதிர்த்து எவராலும் அரசியல் செய்ய முடியாது அதிமுகவிற்குள். புள்ளி வச்சிருக்கேன் பாருங்க, அதிமுகவிற்குள் அந்த தலைமையை எதிர்த்து ஓபிஎஸ் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், இன்னும் எவராக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், அவரை எதிர்த்து அரசு செய்து அங்கே அவரால் ஜெயிக்க முடியாது. இதை உறுதிபட சொல்லியிருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய ஜாதகத்தில் கிடைத்த விஷயங்கள். அப்போ அந்த இடத்துல அவரை பகைச்சிக்கிட்டு யாரும் இருக்க முடியாது, முடிஞ்சு போச்சு. இந்த 2 விஷயங்கள் போதுமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நான் என்னை பற்றி சொல்லிக் கொள்வதற்கு இப்போ டிவைன் தமிழ் வந்த உடனே சொன்னாங்க ஒரு விஷயத்தை. என்ன சொன்னாங்கன்னா, இந்த 2026 எப்படி இருக்கும், ஒரு நல்ல தகவல் சொல்லியாகணும் நான் உங்களுக்கு. முதல்ல இந்த தமிழ்நாட்டை பற்றித்தான் நம்ம பேசியாகணும். 2026 தேர்தலை சந்திக்க போகிறோம். கடகராசியை வைத்து பேசுகின்ற போது தமிழ்நாட்டை பற்றி பேசுவதாக இருக்கும். அப்போது கடகராசிக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி 7.5 சனி விலகி பாக்கிய ஸ்தானத்திற்கு சனி போகிறார். 6ஆம் தேதி, மார்ச் மாதம் 6ஆம் தேதி. அப்போது முதன்மையாக ஒரு புரிதல் என்றால் என்னவென்றால், வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி சொல்லிட்டு இருக்க, மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி. அப்போது சனி அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது என்பதே இந்த மண்ணுக்கு ஒரு சுபிட்சமான பலன்களை கொடுக்கும் என்பதை முதலில் நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது, நல்ல மாற்றம் வரப்போகிறது. அதை நாம் உணர வேண்டும். சரி, தமிழ்நாட்டை பற்றி பேசியாச்சு. நான் சொல்வது ஜாதகத்தின் அடிப்படையில், இன்னும் யாரை சார்ந்தும் பேசக்கூடாது என்பதை நாங்கள் கொள்கையாக வச்சுட்டு இருக்கோம். நான் கீழே இறங்கி வந்துட்டு வச்சுங்க, என்னுடைய அரசியலை பேசுவேன். இங்கே வருகின்ற போது நாங்கள் யாராக இருந்தாலும் எங்களுடைய இடத்தை சேர்ந்தவர்கள், ஜோதிட வல்லுநர்கள், என்னன்னா எந்த இடத்தில் இருந்தாலும் எங்களுடைய தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது. தர்மத்தை விட்டு பேசவே மாட்டோம். ஒவ்வொருவருடைய ஜாதகம் இருக்கு. அந்த ஜாதகத்தில் இந்த நேரத்தில் இதுதான் நடக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய தமிழ்நாட்டிற்கு ஒரு விமோசனம் வரப்போகிறது. 2வது, நம்முடைய பாரத தேசம். அப்படி சொல்லுகின்ற போது மகர ராசி வச்சு பார்க்கணும். மகர ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு சனி போக போகிறாரு, சகாயஸ்தானத்திற்கு. 7.5 சனி முடிய போகிறது. இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய சுபிட்சம் 2026 கிடைக்கப் போகிறது. இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேங்க, அவர் போக போகிற இடம் மீன ராசிங்க. யார் வீடு? மீன ராசி, குருவுடைய வீடு. அப்போ ஆன்மீகம் செழிக்கும் தேசத்தில் இந்த நிறைய பேசிட்டு இருக்காங்க பாருங்க, அரசியலுக்காக ஏதோ புரட்டு பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த போலித்தனங்கள் எல்லாம் முகமூடிகள் கிழிக்கப்படும். இந்த மண்ணில் சில சங்கடங்கள் இருக்கும். மகர ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பார்க்க போறார். நிச்சயமாக சங்கடம் இருக்கலாம். பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்க போறார். புரியுங்களா? அப்ப என்ன ஆகுன்னா, சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அதை சமாளித்து ஜெயிச்சிடக்கூடிய அளவிற்கு மத்தியில் ஆளுமையில் இருப்பவர்கள் சாதித்து முடிப்பார்கள். அதே போல தமிழகத்திலும் அரசியல் மாற்றம் நிகழ்கின்ற போது அந்த அரசியல் மாற்றம் என்பது போலி பகுத்தறிவை கிழிப்பதாக இருக்கும். மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். சரி, இப்போ தேசத்தை பேசிட்டோம், மாநிலத்தை பேசிட்டோம். ஒரு விஷயத்தை பார்த்தா ஒன்று நம்ம யாரை பார்க்கணுன்னா, நம்ம முழுக்க ஜாதகம் தான் பேசிகிட்டு இருக்கோம், வேறு எதுவுமே பேசலை. எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தகவல்,
நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் யாரு, அவருடைய ஜாதகம் என்ன, அவருடைய ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, ரொம்ப பெருசாலாம் போக வேணாங்க. சிம்ம ராசி பூர நட்சத்திரம் என்பது அறியப்பட்ட ஒன்று தான். இப்போ சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்களா? யாராவது உங்களுக்கு சேர்த்தா சொல்கிறாங்க, புரியுங்களா? சிம்ம ராசி பூர நட்சத்திரம். அப்போது சிம்ம ராசிக்கு கடந்த 2.5 ஆண்டு காலமாக சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிக்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய போராட்டமான காலகட்டமாக சிம்ம ராசினருக்கு இந்த காலகட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஒரு காலகட்டம் 2026 பிறக்கின்ற போது இந்த மாற்றம் நிகழுமா, சுபிட்சமாக இருக்குமா, செல்வாக்கு அதிகரிக்குமா, நோய் நொடி இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று பார்க்கின்ற போது சிம்ம ராசிக்கு தான் நான் பேசுறேன். ஜென்ம ராசிக்குள் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை கேது அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதில் மாற்றமே கிடையாது, வக்கிரம் கிடையாது, அஸ்தமனம் கிடையாது, எதுவும் கிடையாது. சிம்ம ராசினருக்கு ஜென்ம கேது. சனி போகின்ற இடம் அஷ்டமஸ்தானம். கொஞ்சம் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சொல்வது என்னன்னா, எல்லாவற்றிலுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்காலத்தை பற்றியும் எல்லாவற்றிலும் சிம்ம ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். 7ஆம் இடத்துல ராகு நவம்பர் மாதம் வரையில் இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கொஞ்சம் ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். இல்லை என்றால் இந்த கூட்டணி உடையும். அப்போது ஒரு பெரிய விஷயம், இந்த மார்ச் ஏப்ரல் மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நிச்சயமாக இருக்கும். இது சிம்ம ராசியை வைத்து முதல்வரை வைத்து நாம் பேசிய ஜாதகம், அரசியலை பற்றி பேசுகின்ற போது. அடுத்து இந்த எதிர்கட்சி தன்னுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் போது செல்வாக்கை ஏற்படுத்துமா, இல்லை இப்படியே தான் இருப்பாரா? நாம் பேசுவது மீண்டும் மீண்டும் சொல்வது என்னன்னா, அவர்களுடைய ஜாதகம் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஜாதகம் அது எப்படி இருக்குன்னு மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். நமக்கு கிடைத்திருக்கிற ஜாதகம் அவர் பார்த்தீங்கன்னா 20/3/54 ஆண்டு பிறந்திருக்கிறார். ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி, அஸ்தம் நட்சத்திரம், மேஷ லக்னம், லக்னாபதி சாரம் அஸ்வினி. சரி, எல்லாம் இப்போ பார்த்துட்டோம். கோச்சாரத்தை பார்ப்போம். கன்னி ராசிக்கு சமீப காலமாக ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. 6ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் ராகு. அதை வைத்துக் கொண்டுத்தான் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம். தற்பொழுது எடப்பாடியாரை யாராலும் எதிர்க்க முடியாது. அவர்களுடைய கட்சிக்குள், அவருடைய வீட்டிற்குள் ஒரு செல்வாக்கு இருக்கிறது, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வலிமை இருக்கிறது, நோய் நொடி இல்லாமல் போய்விடும். எல்லா விதமான நிலைகளும் அவருக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறது. 6ஆம் இடத்தில் ராகுவும் சனியும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இப்போ என்ன நடக்க போகுது அவருக்கு? இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா கேது புத்தி. இந்த டிசம்பர் மாதம் நேற்றோடு கேது புத்தி முடிந்து சுக்கிர புத்தி ஆரம்பித்திருக்கிறது. இந்த சுக்கிரன் அவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்காரு பார்த்தீங்கன்னா 2க்கும் 9க்கும் அதிபதி, ராசிக்கு பாக்கியத்தை கொடுக்கின்ற இடத்தில் இப்பொழுது இருக்கிறார். நடப்பது புதன் திசை, சுக்கிர புத்தி. அப்போ 6ஆம் இடத்தில் நவம்பர் மாதம் வரையில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு சனி பயிற்சி ஆகிறார். சனியின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறது. அந்த பார்வை 4ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறது, பாக்கிய ஸ்தானத்திற்கும் கிடைக்கிறது. அப்போ ஒரு போராட்டத்தோடு இந்த காலகட்டத்தை கடக்க வேண்டிய நிலை எடப்பாடியார் அவர்களுக்கு இருக்கு. ஆண்டு பிறக்கின்ற போதே 10ஆம் இடமான மிதுன ராசிக்குள் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 3ஆம் மாதம் வக்கிர நிவர்த்தி ஆகிறார். கிட்டத்தட்ட 4ஆவது மாதம் 5ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்துடும். அப்போ 10ஆம் இடத்துல தான் இருப்பார். ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற காலகட்டம் வருகின்ற போது பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்க ஆரம்பித்து விடுவார் குரு. அப்போ பார்த்தீங்கன்னா யோகம் இருக்கு. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னா, இவருக்கு யோகம் இருக்கு, இவருக்கு யோகம் இருக்கு, இவருக்கு யோகம் இருக்கு. எப்படி யோகம் இருக்கு, எப்படி பாதகம் இருக்கு? சரி, 4 பேருக்கு யோகம் இருக்கு. இந்த 4 பேரில் யார் தான் முதல்வர், இல்லை யார் தான் ஜெயிக்க போறாங்க? இதைத்தான் நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு தகவல், அந்த தேர்தல் நடைபெறுகின்ற நாள், வாக்கு எண்ணிக்கை என்று தொடங்கப்படுகிறதோ அந்த நாள்
இந்த 2 நாளும் சந்திரன் எந்த ராசினருக்கு எங்கே சஞ்சரிக்கிறாரோ அந்த நாளினை வைத்து அவருடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்படும். மேலோட்டம் பார்க்கும்போது சனி 8ல் இருக்காரு, சனி 7ல் இருக்காரு, இந்த பாதகங்கள் இருக்கு, அது உண்மை. முதல்வருக்கு தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா சனி திசை போய்கிட்டு இருக்கு. 3ஆம் இடத்துல சனி உச்சமா இருக்காரு, ஆனால் சனி வக்கரம் அவருடைய ஜாதகத்தில். அப்போ நிறைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான நிலை, இவருக்கும் சங்கடங்கள் இருக்கு. 10ஆம் இடத்தில் குரு, அதே நேரத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கின்ற அளவிற்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு நவம்பர் மாதம் வரையில் இவருடைய கரத்தை வலுப்படுத்திக் கொண்டிருப்பார். இது ஜாதகம். நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு விஷயத்தை, ஐயா ஜாதகம் இது, இந்த ஜாதகத்தில் நாங்கள் சொல்வது தவறாக இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் மாற்றிக்கிறது இல்லை, தவறு இருப்பதற்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் வாதிடுங்கள் என்று சொல்லுவார். சரி, அடுத்து ரொம்ப ஆவலோடு பரபரப்பா, நம்ம நிறைய பரபரப்பாக பார்த்துட்டோம் தமிழ்நாட்டில். என் வயசுக்கு நான் நிறைய பார்த்துட்டேன். அந்த பரபரப்பு நீடிக்குமா, ஒரு எழுச்சி இருக்குமா? அந்த பரபரப்பை நான் எப்பொழுது பார்த்தேன் என்றால் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கிய காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் பட்டாளம் விஜய் அவர்களுக்கு பின்னால் திரண்டு கொண்டிருக்கிறது. இந்த இளைஞர் பட்டாளம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது? இல்லை விஜயுடைய ஜாதகம் அதற்கு சாதகமாக இருக்கிறதா? இந்த மாற்றம் நிகழுமா? இந்த மாற்றத்தை நிகழக்கூடிய சக்தி படைத்தவராக விஜய் இருப்பாரா? 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு மேலோட்டமாக போயிடுவோம். அவர் கடகராசி என்பது அறியப்பட்ட ஒரு விஷயம், பூச நட்சத்திரம். பொதுவாக அவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சனியுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு, சாரம் வாங்கியிருக்காரு, சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கு, சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். இப்போ சுக்கிர திசை போய்கிட்டு இருக்கு. இது மேலோட்டமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சங்கடங்களை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் சங்கடங்களை அனுபவித்தார், எப்படி அனுபவித்தார், எந்த காரணம் அதற்கு? இப்போ சனிதான் மக்களுடைய செல்வாக்கை கொடுப்பவர், சனிதான் தொண்டர்களுடைய பலத்தை கொடுப்பவர், சனிதான் ஆட்சி அதிகாரத்திற்கு மைய புள்ளியாக இருப்பவர், சனிதான், சனி பகவான் தான். அந்த சனி பகவான் விஜயுடைய ஜாதகத்தில் தற்பொழுது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க இப்போ இப்போ இப்போன்னு. நாளை என்ன நடக்கப் போகிறது, எந்த மாற்றம் நிகழப்போகிறது, எந்த கிரகம் எங்கே போக போகிறது? இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடைபெறுகிறது. இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய மாற்றத்தை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற நிலைகளில் இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை விஜய்க்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எப்படி? எல்லாமே சொல்லுவாங்க சனியுடைய பார்வை கொடியது. ஆனால் நான் சொல்லுவேன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை சஞ்சரிக்கின்ற போது மட்டும்தான் ஒரு ஜாதகருடைய 3, 6, 11 3 இடங்களையும் சனி பகவான் பார்ப்பார். அந்த காலகட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திருப்பு முனை அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அது எந்த விதமான திருப்பு முனை என்பதை விட செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பதவி, பட்டம் என்பதை எல்லாம் காணக்கூடிய நிலை இருக்கும். இதற்கு மேல ஒரு தகவல் இருக்கு. குரு 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மே மாதம் வரை. அந்த மே மாதத்து குரு கூட பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை, திடீர் வாய்ப்புகளை, எதிரிகளை வெல்லக்கூடிய நிலையினை, ஒரு மகிழ்ச்சியான நிலையினை அந்த ஜாதகருக்கு விஜயுடைய ஜாதகம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சுருக்கமாக முடிக்க சொல்றாங்க, சுருக்கமாக முடிச்சிடலாம். ஏன்னா அடுத்து ஒரு எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இன்னொருத்தர் இருக்கு. இப்போ பேசினாவே எடப்பாடி பற்றி பேசுகிறீங்க, முதல்வரை பற்றி பேசுகிறீங்க, விஜய் பற்றி பேசுகின்ற போது துணை முதல்வருடைய ஜாதகத்தையும் பேசுங்க சொல்கிறீங்க. ஏன்னா அவரும் இளைஞர் தானே, அடுத்த ஆட்சி அதிகாரம் அவருடைய கைக்கு போகலாம் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதா என்றால் அவர் ரிஷபராசி பிறந்திருக்காரு. முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். என்ன சொன்னா 9க்கு சனி போகிறாரு. விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், யோகம் அவருக்கு இருக்கு. அதே நேரத்தில் ரிஷப ராசினருக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு குருடைய வீட்டிற்கு சனி பயிற்சி ஆகிறார்.
அப்போ இந்த விதி பார்த்தீங்கன்னா 2 குதிரைகளும் சமமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 2 குதிரைகள், அந்த 2 குதிரைகள். அந்த கடைசி தேர்தல் நாள் சுருக்கம் முடிக்க சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ முதல்வருக்கு துணை முதல்வருக்கு யோகம் இருக்கா என்பது மட்டும் பார்த்துருவோம். கோச்சார ரீதியாக ரிஷபராசிக்கு இப்பொழுது யோகமான நேரமாக தொடங்க போகிறது 2026 மார்ச் மாதம். அப்போ குருவுடைய பார்வைகளும் சரி, சனியுடைய சஞ்சார நிலையும் சரி, துணை முதல்வருக்கும் 2026 யோகத்தை காட்டுகிறது. விஜய்க்கும் யோகத்தை காட்டுகிறது, எடப்பாடிக்கும் யோகத்தை காட்டுகிறது. என்னையா இவர் பட்டிமன்றம் மாதிரி பேசிட்டு இருக்காரு, இவருக்கு யோகம் அவருக்கு ஜாதகங்கள் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கடுமையான நிலையினை நம்முடைய முதல்வருக்கு காட்டுகிறது. இந்த நேரத்தில் தேர்தல் நடைபெறுகின்ற நாள், வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்ற நாள், அன்றைய நாளில் பார்ப்போம் யாருக்கு சாதகம் என்பதை. இந்த மாநிலம், இந்த தேசம் 2026 செழிப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பினை வழங்கிய டிவைன் தமிழுக்கும் என்னுடைய அன்பு உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம்.